நேத்து நம்ம ஷூட்டுக்கு நமிதா வந்திருந்தாங்க. நீங்க அவங்கள பார்க்கணுமே. ஆர்ஜே பாலாஜி அண்ணன் கூட ஒரு இது பண்ணோம், அது ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் ரைனா சார் கூட ஒன்று பண்ணோம். வெல்கம் டு விஜய் சித்து vlogs. வேல்ஸ் காலேஜில் எல்லாருமே அழகா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் அழகா இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி அழகை ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகான ஆண்கள் வேணும். பயங்கர அப்டேட் ஏன்ட்ட விட நீங்க சார்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. சித்து முடிச்சாருன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நம்ம ஷூட்ல. சார் அதை வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் ஓபன் பண்றேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம படத்துல மல்லேஷ் கண்ணன் நடிச்சிருக்கிறாரு. நான் புள்ள ஜிம்மா, நானும் ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். வெல்கம் டு விஜய் சித்து vlogs. தெரில உங்களுக்கு சாரை பார்த்தா பயமா இருக்குமான்னு. எனக்கு லைட்டா பயம் அவரை எப்போ பார்த்தாலும். அதனால இங்க நின்று பேசினாலும் ரொம்ப ஃபார்மலா இருக்கும், அங்க வந்து நின்று பேசினாதான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். இப்போதான் அவங்க மூஞ்சே தெரியுது. வரும்போதே சொன்னாங்க வேல்ஸ் காலேஜில் எல்லாருமே அழகா இருப்பாங்க அப்படின்னு. எல்லாரும் அழகா இருக்கீங்க. ஹாய் வரேன். ஆனா இந்த மாதிரி அழகை ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகான ஆண்கள் வேணும். ஹாய் ஹாய் ஹாய். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வெரி வெரி சாரி. நம்ம என்ன வேணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்மளோட ஷூட்டு, நம்மளோட வேல்ஸ் காலேஜில் நம்மளோட டயங்கரம் ஷூட்டு போயிட்டு இருந்தது. அதனால அது முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப வெரி வெரி சாரி. இந்த மைக்கு பாதி தான் கேட்குது, பாதி கேட்கல. இன்னொரு மைக் தெரியுங்களா? நன்றி. ஆனா நட்சத்திரம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இன்னைக்கு தான் இவ்வளோ வைபா இருக்குன்றது இன்னைக்கு தான் தெரியும். ஆஹா, செம்மையா என்ஜாய் பண்றீங்களே. நானும் ஒரு காலேஜில் படித்தேன், இவ்வளோக்கு இப்படி பார்த்ததே கிடையாது. சூப்பர். என்னப்பா எதுக்கு என்ன காலேஜின்னு சொல்லுன்றேன். சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகணுமா வேணாமா? இனியன் நல்லா இருக்கான். எனக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாய் ஹாய் ஹாய். பயங்கர அப்டேட் ஏன்ட்ட விட நீங்க சார்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. விஜய் சித்து அவர்களே, இப்போ வர வர வந்து விஜய் சித்து வேல்ஸ் அப்படின்னு சொன்னாலே முதல் வார்த்தை எங்களுக்கு மைண்ட்ல வருது தயங்கரம் தான். சரிங்க. அதனால ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் நீங்க எங்க எல்லாருக்காகவும் கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நேரம். சோ ப்ளீஸ் ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லி ஆகணும். சார் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் சொல்றேன். சார் பெர்மிஷன் கிடைக்குமா? நேத்து ஒரு சம்பவம் நடந்தது நம்ம ஷூட்ல. சார் அதை வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் ஓபன் பண்றேன் இன்னைக்கு. சார் பேசலாமா? அவரை பெர்மிஷன் கொடுக்க ஓபன் பண்ணுங்க. பா சூப்பர். நேத்து நம்ம ஷூட்டுக்கு நமிதா வந்திருந்தாங்க. அதான் உண்மையிலேயே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு எப்படி இந்த ஈவெண்ட் கலர்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரியே நேத்து அங்க ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட், அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. நீங்க அவங்கள பார்க்கணுமே. ஐயோ, உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ நமிதா அவங்க ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இப்போதைக்கான அப்டேட். நமிதா அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாருக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட ஐஜி சார்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே கேளுங்க. என்கிட்ட சொல்லிட்டு ஏன் சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்கள் அங்கேயே கேட்கலாம். சார் அப்படியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. என்னங்க இவ்வளவு பாவமா இருக்கிற அவரை போய். எங்க இன்னொரு மேடம் இருப்பாங்களே, எங்க சின்ன மேடம். வாங்க மேடம். நீங்க இவங்கள்ட்ட கேட்டீங்கனாலும் உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும். சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஒரு மைக் கிடைக்குமா ப்ளீஸ்? கேன் யூ ஹேவ் மைக் ஃபார் குஷ்மிதா மேம்? அடுத்தது மேம் ப்ளீஸ். ஏய் என்னமோ பேசுற, அது சொல்லக்கூடாது. இன்னும் டைம் இருக்கு, 15 நிமிஷம் டைம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, அண்ணா சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஆனா யாராவது இவ்வளவு சோகமா சொல்லி பாத்திருக்கீங்களா? அத
அண்ணா சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல இல்ல சந்தோஷமா சொல்லு. சூப்பரா நடிச்சிட்டு ஆ, இருக்காங்க. ஆமா டயங்கிராம் வந்து பயங்கரமா இருக்கும். எஸ் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான். நீங்க முடிச்சாதானே. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. முடிச்சிருவோம், அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம். எஸ் அதாவது விருந்தை வந்து முழுசா பரிமாறணும். பாதியில பரிமாறினா அது வந்து உங்களுக்கும் கொஞ்சம் குறையா இருக்கும், எங்களுக்குமே அது விருப்பம் இல்லாம இருக்கும். அதனால ஃபுல்லா கரெக்டான மீல்ஸா அதை கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம படத்துல மல்லேஷ் கண்ணன் நடிச்சிருக்கிறாரு. தம்பிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஆனா உண்மையிலேயே சார், காலேஜுக்குள்ள யாருமே உள்ள இருக்கிறத விட வெளியில தான் பாதி பேர் இருக்காங்க. இந்த ஆப்போசிட்ல ஒரு 6 டீ கடை. எனக்கு தெரிஞ்சு காலைல 10 மணிக்கு எல்லாரும் அங்க அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேயே வராங்க. ஃபுல் டிராஃபிக். இங்க இருந்து அந்த சைடு சரவணா ஸ்டோர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு. நீங்க வந்து டிராஃபிக் அது என்ன சொல்லுவாங்க, ஜாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதனால உள்ள வரதுக்கே எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. என்ன தலையாட்டி முடிச்சிட்டீங்க, இதுக்கா இவ்வளவு நேரம் பேசுனேன். இதோ உங்களுக்காக மல்லேஷ் கண்ணன். என்ன புள்ள மல்லேஷ் கண்ணன் அவர்களே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஒரு படம் பயங்கரம் நடிச்சிருக்கீங்க. ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாலா வெளியே போயிருக்காரு, வேற படத்துல இருக்காருங்க. என்ன புள்ள ஜிம்மா? இந்த மாதிரி ஈவெண்ட்ல இந்த மாதிரி நான் பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இது அண்ணனோட மேடை. அண்ணன் சூப்பரா பேசி முடிச்சிட்டாரு. பயங்கரம் படத்துல வந்து நானுமே ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்றேன். இந்த மூலியமா அண்ணனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி மல்லேஷ் கண்ணா அவர்களே, அண்ட் ஆல் தி பெஸ்ட். அசர் மாஸ்டர், நீங்க உங்களோட கொரியோகிராஃபில பாடல்கள் பார்க்க போறோம் படத்துல இல்லையா? மாஸ்டர் நிறைய பேச மாட்டாரு, வேணா ஒரு டான்ஸ் ஆட சொன்னா ஆடுவாங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து ஆடுறீங்களா? ஆடலாமே. ஆஹா, இதுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விகள் இருக்கு சிது அவர்களே. கேளுங்க. நீங்க நிறைய வந்து எபிசோட்ஸ் பண்ணியாச்சு மொட்டை மாடி vlogsோட. உங்களோட ஃபேவரட் கொலாபரேஷன் அதுல எதுன்னு சொல்வீங்க? என்னது கொலாபரேஷன்னா? கொலாபரேஷனா உங்களோட அந்த அந்த சீரீஸ்லயே உங்களோட ஃபேவரட் vlog அப்படின்னா யாரோட எந்த vlog அப்படின்னு சொல்லுவீங்க? ஆர்ஜே பாலாஜி அண்ணன் கூட ஒரு இது பண்ணோம், அது ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் ரைனா சார் கூட ஒன்று பண்ணோம், அதுவுமே இது. ரீசெண்டாக எப்போதுமே அடிக்கடி பார்க்குற மொட்டை மாடின்னா மச்சான் அஸ்வத் மாரிமௌத்து கூட டிராகனுக்காக ஒன்று பண்ணோம், அது ஆல் டைம் ஃபேவரட். வண்டர்ஃபுல். இந்த தருணத்துல எங்களோட இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கேள்விகள் வச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள்ட்டயுமே வந்து நம்ம ஹாய்னா, இது வந்து எங்க क्वेश्चन கிடையாது, எல்லா ஜென்ஸோட क्वेश्चन. எல்லாரும் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, வாங்க. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாட போனாலே அவ்வளோ பெர்மிஷன் கேட்பாங்க. ஆனா நீங்க உங்களை பார்த்தா வேர்ல்ட் டூர் போறீங்க, ஜாலியா சுத்துறீங்க, ஷூட்டிங் போறீங்க, அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வயிறு எறியக்கூடாது இப்படி, ஓகேவா? யாரையும் பார்த்து இப்படி டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நாங்கள் வெளியில போய் ஜாலியாக ஊர் சுற்றுறது மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை வீடியோவில் காட்டுறதில்ல. அது கொஞ்சம் கஷ்டமான. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி ஆகும்? இல்லை ஆகும், ஓகே, சீக்கிரம் ஆகும். அது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். இப்படி சறுக்குனா இப்படி போயிடும், அப்படி சறுக்குனா அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் பண்ணிப்பார் தெரியும். அண்ணா, அவங்க சொன்ன மாதிரியே உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். யார் சொன்னா? எல்லாருக்குமே. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்றதுக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அண்ட் உங்களோட சீக்ரெட் அந்த இருந்தா நான் ஹாப்பி லைஃபை லீட் பண்ண மாட்டேனா? நானும் அதை தானே தேடிட்டு இருக்கேன். ஹாப்பி லைஃப்லாம் லீட் பண்ணலாம் முடியாது, அது அங்கங்கே இருக்கும். நம்மளா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை எடுத்துக்க தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலேஜில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க ரொம்ப ப்ரீசியஸான ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போவுமே விட்டுறாதீங்க. இது நமக்கு லைஃப் லாங் நிறைய இடங்களில் வருவாங்க. இங்கே இருக்கிறவங்க பெரிய பெரிய இடங்களில் வேலை கிடச்சி போவாங்க, அவங்க நமக்கு நிறையா அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ இது இருந்தாலும் அதை இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது ஜாலியாக வைபாக போங்க. இன்ஜினியரிங் காலேஜ் தானே சார் இது? சார் அதே மறந்துட்டேன். நானும் ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அதனால
நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, வெளில போனால் ஒன்றும் இருக்காது, இப்போ இன்ஜினியரிங்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்யூச்சரே கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க கடைசி வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஒரு வேலைக்கு தான் போக முடியும். டாக்டர் படித்தாங்கன்னா டாக்டர் வேலைக்கு மட்டும்தான் போக முடியும். ஆனால் இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். இப்போ நாங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கிறோம், இந்த மாதிரி எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். அதனால் இன்ஜினியரிங் யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. நம்ம பவர் நமக்கு வெளில வந்தால் தான் தெரியும். வெளில வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். சே, இவ்வளோ எமோஷனலாக பேசி இன்ஜினியர் மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்களே. விஐபி மாதிரி பேசுன எஃபெக்ட் இல்லையே. இல்லைண்ணா நீங்கள் வந்த கிட்டக்க வந்தால் கண்டுபிடிச்சிருவேன். அண்ணா லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், மை செல்ஃப் ராகவேந்திரா. ஸோ சத்தியமா புரியலடா, தமிழ்ல பேசுறேன். ஹாய் அண்ணா, ஆ. ராகவேந்திரா. ஏன் ராகவேந்திரா? ஆமா, வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட் வந்து நான் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் வைக்க போறேன். ஸோ என்னன்னா, இது வந்து ஏன் ரிக்வெஸ்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பசங்களோட ரிக்வெஸ்ட். ஸோ எஸ், ஒட்டுமொத்த வேல்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பேசுறா. 3 மைக்குடா பேசுறா. ஸோ அதுதான் நான் இந்த 3 மைக் வச்சதுக்காகவே நீங்க அந்த ரிக்வெஸ்ட்டை பண்ணியே ஆகணும். So, என்னன்னா அந்த வண்டிக்கார ஸ்டெப் மட்டும் போட்டுட்டோம்னா, வண்டிக்கார ஸ்டெப் போறதுக்கு டேய் என்னடா ரெடியா அண்ணா இருக்கீங்க? ரெடியா இருக்கோம்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பண்ணிடலாம்ண்ணா. எனக்கு வண்டிக்காரன் அவ்வளோ தெளிவா வருமான்னு தெரியல. வேணா நான் உங்களுக்கு எல்லாம் உருகி உருகி சொல்லி தரேனே, வாருங்களேன். ஓகேண்ணா. வாங்க வாங்க வாங்க. பாட்டு போட்டுலாமா? DJ, can we have the music? இப்ப கேக்குமா? ஓ, இப்போ உருகி உருகி கத்து கொடுக்க போறீங்க எங்களுக்கு, கரெக்ட்டா? ஓ, நீங்க அங்க தான் இருக்கீங்களா? இங்க வாங்க. நான் இங்க தான் இருக்கேன். உங்க Dressல உருகி உருகி சூப்பரா வரும். இங்க வாங்க. உருகி உருகி டான்ஸுக்கே தச்ச Dress இது. வாங்க. ஐயோ சார், நீங்க தான் முன்னாடி வரணும். கொரியோகிராஃபர்ஸ், எங்க அசார் மாஸ்டர் எங்க? அசார் மாஸ்டர். அசார் மாஸ்டர் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எங்க மல்லேஷ் எங்க? மல்லேஷ் இங்க தான் இருக்காரு. இருக்கியா? இருக்கியா? ஓகே. டிஜே ப்ளீஸ். மாஸ்டர் ப்ளீஸ் வாங்க. மாஸ்டர் என்ன பின்னாடியே நிக்கிறாரு. ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். பாட்டு வந்துச்சுன்னா நான் பண்றேன், அப்படியே பின்னாடி ஃபாலோ அப் பண்ணிருங்க. ஓகே, உருகி உருகி பாட்டு போடலாமா? இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்காங்க, நீங்க எங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல நினைக்காதீங்க. நீங்க அங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். உருகி உருகி ரொம்ப ஈஸி. ரெடி, ஸ்டார்ட். சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் சயின்ஸ் ஸ்டடீஸ் விஸ்டாஸோட வேல்ஸ் நட்சத்திரா 2026ல இந்த மேடை இன்னும் பிரம்மாண்டமா மாறுறதுக்கான ஒரு சான்ஸே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சித்து அவர்கள், தேங்க்யூ வெரி வெரி மச் சார். எனி அப்டேட்ஸ், எனிதிங் தட் யூ வாண்ட் டு டெல் ஹிம் வித் ரிகார்ட்ஸ் டு த ஃபில்ம் டயங்கரம்? டயங்கரம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஷெட்யூல் நம்ம வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சித்து முடிச்சாருன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். சித்து அவர்களே, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். ஓகே, சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்கு முதல்ல சாரி. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி. இந்த அன்பிற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த அன்பிற்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருப்போம். தேங்க்யூ, லவ் யூ ஆல். பாய் 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 பாய். தேங்க்யூ.